வெல்கம் டு வெச்சி அகாடமி தென்காசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட சட்டமன்ற அதிகாரம். குடியரசுத் தலைவர் சட்டமன்றத்தில் என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுகிறார். பாராளுமன்றம் கூடுது, ஒரு வருஷத்துக்கு 3 முறை கூடும். 3 முறை செஷன் கூடுவாங்க. ஃபஸ்ட்டு செஷன் வந்து பட்ஜெட் கூட்டம், 2வது மான்சூன் செஷன், 3வது வின்டர் செஷன். இதில் இந்த பட்ஜெட் செஷன் அப்படிங்கிறது பிப்ரவரியில் ஆரம்பித்து மேலே முடியும். ஸோ பிப்ரவரி 5ஆம் தேதி இப்போ ஆரம்பிக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு குடியரசுத் தலைவரோட உரையில் தான் அந்த பட்ஜெட் செஷன் ஆண்டோட முதல் கூட்டத்தொடர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது தேர்தல் முடிந்த முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுகிறார். இப்போ 2024 பப்ளிக் எலெக்ஷன், காமன் எலெக்ஷன் சொல்லக்கூடிய லோக்சபா எலெக்ஷன், மக்களவை தேர்தல் வந்து முடிஞ்சிருக்குது. அந்த தேர்தல் முடிந்த முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுவார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர், ஒரு பிரசிடெண்ட்டுக்கு பதவிக்காலம் டென்யூர் வந்து 5 வருஷம். ஸோ 5 வாட்டி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பட்ஜெட் செஷனில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுறாரு. அதுபோக என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொது தேர்தல் முடிஞ்சு ஒரு கவர்மெண்ட் போய் புது கவர்மெண்ட் வருவாங்க. அது அதே கவர்மெண்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ மக்களவை தேர்தல் முடிந்த, பொது தேர்தல் முடிந்த முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றுகிறார். அடுத்து, இரு அவையில் அவைத்தலைவர் வராத போது தற்காலிக அவைத்தலைவரை நியமிக்கிறார். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, மத்திய சட்டமன்றம் சொல்லக்கூடிய பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் இயற்றுதல். அதுதான் வந்து சட்டமன்றம்னு சொல்லுவோம். யாரெல்லாம் சட்டம் இயற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹவுஸ் இருக்குது. அவை வந்து 2 அவை இருக்குது. பாராளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டதுன்னு கேட்பாங்க, 2 அவைகள். எத்தனை அங்கங்களை கொண்டதுன்னு கேட்பாங்க, பிரசிடெண்ட்டும் இதில் இருப்பார். ஏன்னா இப்போ சட்டம் பார்த்தீங்கன்னா 2 அவையில் 2 ஹவுஸில் ஏதாச்சும் ஒரு ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, லோக்சபாவில் பாஸ் ஆகி பில் ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பில் பாஸ் ஆகி லோக்சபாவுக்கு போகும். 2 அவையிலையும் பாஸ் ஆகி பில்லு பிரசிடெண்ட்டுக்கு போகும். அவர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த மசோதா வந்து சட்டமாக மாறும். ஸோ எத்தனை ஹவுஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 அவை, 2 அவைகள். எத்தனை அங்கங்கள்னு கேட்டாங்க அப்படின்னா 3 வரும். ஓகேவா? சரி. இரு அவைகளில் அவைத்தலைவர் வராத போது தற்காலிக அவைத்தலைவரை நியமிக்கிறார். இப்போ எக்ஸாம்பிள் லோக்சபாவில் வழிநடத்தக்கூடியவர் வந்து சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஒரு பக்கம் ஆளுங்கட்சி இருக்கும், ஒரு பக்கம் எதிர்கட்சி இருக்கும். சபாநாயகர் தான் அந்த அவையை வழிநடத்துவார். அவர் வரல அப்படின்னா துணை சபாநாயகர், டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து வழிநடத்துவார். 2 பேருமே வரலை அப்படின்னா அந்த அவையை அன்னைக்கு யாராவது ரன் பண்ணி ஆகும். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ப்ரொசீடிங் ஆஃபீஸராக தற்காலிக அவைத்தலைவரை நியமிப்பார். அந்த மீதி உள்ள மெம்பர்ஸில், எம்பியில் யாராச்சும் ஒரு ஆளை தற்காலிக தலைவராக நியமிப்பார். சபாநாயகர், ஸ்பீக்கர், டெபுட்டி சபாநாயகரும் லீவில் போயிருக்காங்க. ஸோ அவங்க வரது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அவையை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீடிங் ஆஃபீஸரை வந்து போத் ஹவுசஸ், இங்கே ஸ்பீக்கர்லாம் டெபுட்டி ஸ்பீக்கர், இங்கே அவையை வழி நடத்தக்கூடியவங்க வந்து சேர்மன்லாம் டெபுட்டி சேர்மன். 2 அவையிலையும் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் வராத போது தற்காலிகமாக அந்த அவையை வழி நடத்துறதுக்கு தற்காலிக அவைத்தலைவரை வந்து நியமிக்கலாம். யார் நியமிப்பாங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர். பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த 3 செஷன் நடக்குதா, இந்த 3 செஷனுக்கும் செஷன் ஆரம்பிக்க போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவில் 545 எம்பிக்கும் ராஜ்யசபாவில் 245 எம்பிக்கும் இவரோட பேரில் தான் லெட்ரு வந்து ஃபார்மேட்டாக போகும். அடுத்து ஆர்டிகல் 108 படி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். அதாவது ஜாயின்ட் சிட்டிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லோக்சபா வந்து பில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்பிடுச்சு. எவ்வளோ நாள் கால வரையறை அவங்க வித்துக்கோல்டு பண்ணலாம் அப்படின்னா, 6 மாதம் தான் ராஜ்யசபா வந்து வித்துக்கோல்டு பண்ண முடியும். அதுக்குள்ளே ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபாவுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். எல்லாம் பாஸ் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். ஒன்றுமே பண்ணாமல் 6 மாதம் சும்மா வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த மசோதாவுக்கு தீர்வு காணதுக்கு என்ன பண்ணுவார் பிரசிடெண்ட்டு, 2 அவையுமே ஒன்றா கூட்டுவார். 245 இங்கே இருக்காங்க, இங்கே 545 இருக்காங்க. ஸோ 790 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு அந்த மசோதாக்கான முடிவு கொண்டு வருவார். அதான் ஆர்டிகல் 108 ஜாயின்ட் சிட்டிங். இவரோட பேரில் தான், இவர் தான் என்ன பண்ணுவார்னா எல்லாத்துக்கும் அழைப்பு விடுக்கார். அடுத்து ஆர்டிகல் 111 பாராளுமன்ற மசோதா மீதான இவரின் முடிவு. இவர்னா யார் இந்த இடத்துல, குடியரசுத் தலைவர். மசோதா 2 ஹவுஸ்லையும் பாஸ் ஆகி பிரசிடெண்ட்டுக்கு போயிடுச்சு. அந்த மசோதாவை அவர் என்ன பண்ணலாம், அதான் ஆர்டிகல் 111 சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒப்புதல் கொடுக்கலாம், கிவ் ஹிஸ் அசட். அந்த மசோதா அவருக்கு பிடிச்சிருந்தா சைன் பண்ணி சட்டமாக மாற்றலாம். இன்னொன்று நிறுத்தி வைக்கலாம், வித்துக்கோல்டு. எல்லாம் பாக்கெட் பண்ணுறது அப்படின்பாங்க. இதுக்கு முன்னால் இந்த மசோதா வாசிக்கிறதுக்கு முன்னால் அவருக்கு வேறு வேலைகள் இருந்திருக்கலாம். அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வாசிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கலாம், வித்துக்கோல்டு பண்ணி வைக்கலாம். 3வது திருப்பி அனுப்பலாம். இப்போ ஒரு 50 பாயிண்ட் வச்சு ஒரு மசோதா வருது அப்படின்னா, ஒரு 5 பாயிண்ட் அவருக்கு பிடிக்கல, இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புவார். பார்லிமெண்ட்டுக்கே திருப்பி அனுப்புவார். அப்படி திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா
அந்த பிரசிடென்ட் அந்த 5 கரெக்ஷன் சொல்லியிருக்காருல, அந்த கரெக்ஷன் பண்ணி வந்தாலும் சரி பண்ணாமல் வந்தாலும் சரி 2வது வாட்டி பாஸ் பண்ணி வரும்போது கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். திருப்பி அனுப்பலாம், ஒரு முறை மட்டுமே, 1 டைம் ஒன்லி தான் திருப்பி அனுப்ப முடியும். அடுத்து ஆர்டிகல் 109 பண மசோதா மீதான இவரின் முடிவு. மணிபில் பட்ஜெட் செஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பண மசோதா 2 பாஸ் ஆகி அவருக்கு போயிருச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? 109 சொல்லும், திருப்பி அனுப்ப முடியாது. கேனாட் ரிட்டன். மணி பில்லை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்? அந்த மணி பில்லை ஒப்புதல் கொடுக்கலாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சைன் பண்ணலாம், இல்லைனா நிறுத்தி வைக்கலாம், வித்ஹோல்டு பண்ணலாம். மேக்ஸிமம் நிறுத்திலாம் வைக்க மாட்டாங்க. பண மசோதா பொறுத்த மட்டும் குடியரசுத் தலைவரோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் முன் அனுமதி பெற்று தான் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், லோக்சபாவில். ஓகேவா? ஸோ அவரோட முன் அனுமதி பெற்று வந்த மசோதாவை அவரே நிறுத்தி வைக்க மாட்டார், நிராகரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒப்புதல் கொடுத்துருவாங்க. அடுத்து ஆர்டிகல் 331 2 ஆங்கிலோ இந்தியரை லோக்சபாவில் நியமிக்கலாம். இப்போ 545 சொன்னோமா, 545 2ஆக பிரிக்கலாம். 543 + 2. இந்த 543 தான் எலெக்டட் பை த பீப்புள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மீதி 2 பேர் யாருன்னா ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகள், எம்பி. அவரை யார் நியமிக்காங்க அப்படின்னா இந்த குடியரசுத் தலைவர் தான் நியமிக்காங்க. 12 பேரை ராஜ்யசபாவிற்கு நியமிக்கலாம். ராஜ்யசபா இருக்க அந்த 245 2ஆக பிரிக்கலாம். 233 12. இந்த 12 பேரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரசிடென்ட் ராஜ்யசபாவுக்கு நியமிக்கலாம். அந்த 12 பேரை எப்படி நியமிக்கார் அப்படின்னா ஒரு 5 கேட்டகரி இருக்குது. கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை, விளையாட்டு. இந்த 5 துறையிலையும் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்டை என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரசிடென்ட் 12 பேரை நியமிப்பார். இல்லை அந்த முதல்ல அந்த கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை இந்த 4 தான் இருந்துச்சு. 5ஆவதாக என்ன பண்ணாங்க அப்படின்னா விளையாட்டை ஜாயின் பண்ணாங்க.